இன்சான் உடம்புக்கு தலையே பிரதானம், அந்த தலைக்கு மூளையே பிரதானம். அந்த மூளைக்கு மாஸ்டர் யாரு அப்படின்னு சொன்னா அவரு தாங்க பிட்யூட்ரி கிளாண்ட். அதாவது இந்த உடலுடைய உயரம் இவ்வளவு இருக்க வேண்டும், இது இப்படி அகலம் இவ்வளவு இருக்க வேண்டும், இந்த சைஸ்ல இப்படி இருக்கணும் அப்படிங்கறது அனைத்தும் டிசைட் பண்ணக்கூடியவர் யாரு அப்படின்னு சொன்னா இந்த பிட்யூட்ரி தாங்க. இதனுடைய கண்ட்ரோல் தாங்க அனைத்து ஹார்மோன்களும் இயங்கி அதை சரியா நடத்துது. இந்த பிட்யூட்ரிய ஆக்டிவேட் பண்றதுக்கு யோகா சர்வாங்காசனம், ஹலாசனம், இந்த மாதிரியான ஆசனங்கள் இதை ஆக்டிவேட் பண்ண யோகால. சென்ட்ரல்ல மூளையின் அடிப்பகுதியில இருக்கு, பட்டாணி சைஸ்ல இருக்கு. இது இரண்டு வகையில, இரண்டு முன்பகுதி பின்பகுதின்னு சொல்லுவாங்க. ஹைப்போதாலமஸ்க்கு பக்கத்துல இருக்கு. இது முன்பகுதி எல்லா விதமான ஹார்மோன்ஸையும் சுரந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், தேவையான அளவு அது ரிலீஸ் பண்ணும். பின்பகுதி நீர் இருப்பு, உடல்ல இவ்வளவு தண்ணி இருக்கணும் அப்படிங்கிற டிசைட் பண்ணி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கிளைமேட் அப்சர்வ் பண்ணி அது தண்ணி வெயில் அதிகமா இருந்தது அப்படின்னா அந்த தண்ணியை வெளியேற்றி பாடியினுடைய டெம்பரேச்சர் எல்லாமே கண்ட்ரோலா வச்சுக்க கூடியவர் இவர் தாங்க. அடுத்து இவர் இந்த பிரசவத்தின் போது தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த இதையெல்லாம் கரெக்டா மேனேஜ் பண்றவரும் இவர் தான். என்னென்ன வேலைகள் பண்றாரு அப்படின்னு சொன்னா ஜிஹெச் குரோத் டெவலப் பண்றவரு, தைராய்டை கண்ட்ரோல் பண்றவரு, அட்ரீனலை கண்ட்ரோல் பண்றவரு. இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் எல்லா விதமான ஃபங்க்ஷனும் இவர் கண்ட்ரோல்ல தான் நடக்குது. பால் இந்த மாதிரி உணவுகள் இவருக்கு சிறந்தது. இவருக்கு ரீச் பண்றது எப்படி அப்படின்னு சொன்னா கண்கள், வள்ளலார் சொல்லியிருப்பாரு, கண்கள் மூலமா தியானம் பண்ணுங்க அப்படின்னு. இடது கண்கள் சந்திரன், வலது கண்கள் சூரியன் அப்படின்னு. இடது கண்கள் மேல ஒரு தியானம், வலது கண்ணிலையும் ஒரு தியானம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி தியானம் பண்ணி அப்படியே உள்ள போகும் பொழுது நம்ம இவரோட ஒளிக்கு போய் ரீச் ஆகலாம். இவர்கிட்ட தான் நம்ம பிராண சக்தி இதுவரெல்லாம் உற்பத்தி பண்ணி உடல் முழுவதும் செலுத்தக்கூடிய சக்தி. இறைநிலை அமர்ந்திருக்கும் இடமும் இதுதான் அப்படி.